வெல்கம் டு ஐஷர் அகாடமி. திஸ் இஸ் சந்தியா. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா டிஐல லைன் கிராஃப் தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி நம்ம இதுக்கு முன்னாடி எல்லா டாபிக்லயும் என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். அந்த சீரியஸ்ல இன்னைக்கு வந்து டிஐல லைன் கிராஃப் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இந்த சம்ம ப்ரிலிம்ஸ்ல தான் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. அதாவது ஒரு லைன் கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் ஆர்டிகல் தான் இங்க கொடுத்துருக்கிறது. ஆவரேஜ் ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் சால்வ்டு பை புக்ஸ் சால்வ் பண்ணது. நெக்ஸ்ட் ஆவரேஜ் பென்னு, புக்கு அண்ட் நோட் புக், இது எல்லாமே அதோட ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் பென் அண்ட் நோட் புக், பென்னுக்கும் நோட் புக்குக்குமான டிஃபரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது இந்த கிராஃப்ல கொடுத்துருக்காங்க. என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, நோட் என்ன கொடுத்துருக்காங்க, on each day the number of pens solved is more than that of notebooks. நோட்புக்ஸ் எப்பயுமே என்ன சொல்லியிருக்காங்க, எல்லா நோட்ஸ்லயும் நோட்புக்ஸ் வித்ததை விட பென்னு வித்தது தான் அதிகமா இருக்கும்னு நோட் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்ப கண்டுபிடிச்ச வேல்யூ எப்பயுமே பென்னோட வேல்யூ அதிகமா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரீட் த ஃபாலோயிங் லைன் கிராஃப் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். இதை கொடுத்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, டைரக்டா கொஸ்டின்ஸ்க்கு வந்தாலும் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. 20% லெஸ் தென் யாரோட கேட்டிருக்காங்க, டோட்டல் ஆர்டிகல் மண்டேல இருக்கிற டோட்டல் ஆர்டிகலோட 20% கம்மியா இருக்கிறதா சாட்டர்டேன்னு கொடுத்துருக்காங்க. இங்க மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே 3 நாளைக்கு தான் கொடுத்திருக்காங்க. சாட்டர்டே நம்மள கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. மண்டே கொடுத்திருக்க வேல்யூவோட டோட்டல்ல என்னவா எடுத்திருக்காங்க, 20% லெஸ் தென் தட் ஆஃப் நம்பர், அதுதான் யாருன்னு சொல்லியிருக்காங்க, சாட்டர்டேவோட வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மண்டே ஃபர்ஸ்ட் இங்க கொடுத்துருக்கிறது எல்லாம் ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆவரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆவரேஜை வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா டோட்டலா ஃபைண்ட் பண்ணணும். இங்க கொடுத்துருக்கிறது ஆவரேஜா இருக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் என்ன இந்த கிராஃப்ல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன கண்டுபிடிக்கலாம்னா, பென்னு தனியா இருக்கு அண்டு புக் இருக்கு, நெக்ஸ்ட் நோட் புக்னு ஒரு இருக்கு. ஓகே, 3. நெக்ஸ்ட் அதோட ஆவரேஜ் தான் இங்க இந்த ப்ளூ கலர்ல கொடுத்துருக்கிறது என்னவா, அதோட ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எல்லோ கலர்ல இருக்க நம்பர் ஆஃப் சால்வ்டு புக்ஸ் மட்டும் தனியா கொடுத்துட்டாங்க. அப்ப எல்லோ கலர்ல இருக்கிறது எல்லாமே என்னவா இருக்கு, புக்ஸ் வந்து 80 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் மண்டேல. ஓகே, மண்டேல புக்ஸ் வந்து 80 இருக்கு. நெக்ஸ்ட் அண்ட் டியூஸ்டேல புக்ஸ் வந்து 100 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இங்க கொடுத்துருக்கிறது என்னது, டைரக்டா ஒரு புக்கும் எவ்வளவு சால்வ் அவுட் பண்ணிருக்காங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்ப டியூஸ்டேல 100ன்னு இருக்கு இல்லையா, இப்ப டியூஸ்டே 100. நெக்ஸ்ட் வெட்னஸ்டேவுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க எல்லோ கலர்ல அப்படின்னு பார்த்தோம்னா 4750. ஓகே, வெட்னஸ்டேல 50 அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் தர்ஸ்டே அப்ப எவ்வளவு சால்வ் அவுட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தர்ஸ்டேல எல்லோ கலர், அதுதான் தர்ஸ்டே 60. இது எல்லாமே புக்ஸ் மட்டும் சால்வ் அவுட் பண்ணதை எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன கேட்காங்க, பென்னும் புக்ஸும் நம்மளுக்கு தெரியாது, ஆனா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, டோட்டல் கொடுத்துருக்காங்க. இந்த டோட்டல் வச்சு நம்ம டோட்டல், அதாவது ஆவரேஜை வச்சு நம்ம டோட்டல் ஃபைண்ட் பண்ணலாமா, ஆவரேஜ் கொடுத்துருக்காங்கன்னா அதை வச்சு டோட்டல் ஃபைனல் பண்ணலாமா, அதாவது புக்ஸ், பென்னு அண்ட் நோட் புக் இது 3 சேர்ந்து அதோட ஆவரேஜ் தான் இங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க 70 அப்படின்னா, அப்ப இது 3ஓட டோட்டல் என்னவா இருக்கும், ஆவரேஜ்னா 3ஐயும் கூட்டி 3ஆல டிவைட் பண்ணிருப்பாங்க. அப்ப நம்ம 3ஆல இதை மல்டிபிள் பண்ணிக்கலாமா, அப்ப 6 இங்க 70 அப்படிங்கிறது தான் என்னது, ஆவரேஜ். ப்ளூ கலர்ல இருக்கிறது ஆவரேஜ் இல்லையா, ப்ளூ கலர்ல அதே சேம் கலர்ல எழுதிக்கலாம். அப்ப ப்ளூ கலர்ல இருக்கிறது என்னது, ஆவரேஜ் வந்து 70 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதோடது 100, இதோட வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா 80. தென் தர்ஸ்டே எவ்வளவு சால்வ் அவுட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 100. ஓகே, இது எல்லாமே என்னது, ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆவரேஜை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், டோட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். டோட்டல் எவ்வளவா இருக்கும் 70. நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆவரேஜ்னா 3ஐயும் கூட்டி 3ஆல டிவைட் பண்ண ஆவரேஜ் தான் இங்க கொடுத்துருக்காங்க. அந்த ஆவரேஜை வச்சு நம்ம டோட்டல் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அப்ப அதை 3ஓட மல்டிபிள் பண்ணனா எனக்கு டோட்டல் கிடைச்சிருமா, ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் எவ்வளவா இருக்கு 70, அதை 2ஆல மல்டிபிள் பண்ணோம்னா 21 கிடைக்குமா, 210. நெக்ஸ்ட் 100 இருக்கு, அதோட அப்ப டோட்டல் 300. தென் நெக்ஸ்ட் 24.
நெக்ஸ்ட் 100ன்னா அப்ப 300. இதெல்லாம் வச்சு என்ன பண்ணிடலாம், டோட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்ப டோட்டலை வச்சு நோட் புக்ஸ், பென்னு இதெல்லாம் தனித்தனியா என்னென்னங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கண்டென்ட்ல இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம்னா சம் அதுக்கப்புறம் என்ன பண்ணாது, டைம் எடுக்காது. ஓகே, இதுல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டோட்டல் கொடுத்துருக்காங்க, புக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப டோட்டல்ல இருந்து புக்ஸோட வேல்யூவை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் இருக்கிறதா யாரா இருப்பாங்க, பென்னும் புக்கும் இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி டிஃபரன்ஸும் கொடுத்துட்டாங்க, பென்னுக்கும் நோட் புக்குமான டிஃபரன்ஸ் அங்க கொடுத்துருக்காங்க. அதை வச்சு டோட்டல் ரிமைனிங் இருக்கிறதையும் இந்த டிஃபரன்ஸையும் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஆக்சுவலி இங்க இருக்கிற டேட்டாஸ் உங்களுக்கு தெரியும், நான் எழுதிடுறேன். என்னன்னா இங்க என்ன இருக்கு, 10 இருக்கு இல்லையா? இங்க 10 யாருக்கும் புக்ஸ், நோட் புக்ஸுக்கும் பென்னுக்குமான டிஃபரன்ஸ் தான் இது இல்லையா? 10. இங்க 40 இருக்கு. அண்ட் தென் இங்க வந்து 50, இங்க 40. ஓகே, நம்ம மீதி என்ன கண்டுபிடிக்க வேண்டியது, பென்னு புக்கு டோட்டல் கொடுத்துட்டாங்க, புக்ஸ் ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க, இங்க டிஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்ப இது ரெண்டும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா? டோட்டல்ல இருந்து 80 போக ரிமைனிங் இருக்கிறது எவ்வளவா இருக்கும், 80 மைனஸ் பண்ணணும்னா ரிமைனிங் இருக்கிறது தான் யாரு, நோட் புக்கும் பென்னுக்குமான டோட்டல் வேல்யூ. அப்ப 80 மைனஸ் பண்ணோம்னா இங்க எவ்வளவு இருக்கும், 130 இருக்கும். 130ல டிஃபரன்ஸ் எவ்வளவு அப்படிங்கறத பார்க்கலாம். நோட் புக்குக்கும் பென்னுக்குமான டிஃபரன்ஸ் அப்படின்னா 10. ஓகே, அப்ப இது வந்து 130 அப்படின்னா இதோட வேல்யூ எவ்வளவா இருக்கு, 10. டிஃபரன்ஸ் வந்து 10. ஓகே, டோட்டல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 130. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எவ்வளவு கிடைக்கும், 140 கிடைக்கும். 140ல பாதி எவ்வளவா இருக்கும், ஏன் அப்படிங்கிறனா இதோட டேட்டாவை டீட்டா கண்டுபிடிக்கணும்னா பென்னு மைனஸ் நோட் புக்கு ஈக்குவல் டு டிஃபரன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 10 கொடுத்துருக்காங்க. பென்னு பிளஸ் நோட் புக்கு இது எப்படி வந்துச்சு, டோட்டல் வேல்யூல இருந்து 80 மைனஸ் பண்ணோம்னா ரிமைனிங் இருக்கிறது தானே பென்னும் புக்கும். சோ அதை மைனஸ் பண்ணோம்னா எனக்கு எவ்வளவு கிடைக்குது, 130 கிடைக்குது. அப்ப எனக்கு இந்த நோட் புக்கும் கேன்சல் ஆயிடும். இங்க 2 பென்னு கிடைக்கும். அப்ப 140ல ரிமைனிங் இருக்கிறது தான் யாரு, எனக்கு ரிமைனிங் 2 இருக்கு. அப்ப 2ஆல கேன்சல் பண்ணோம்னா 17 கிடைக்கும். அப்ப பென்னோட வேல்யூ 70 அப்படின்னா எவ்வளவா இருக்கும், பென்னு வந்து 70 அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது தான் யாரா இருப்பாங்க, புக்கா இருக்காங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கணும், 210ல இது ரெண்டும் மைனஸ் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறது தான் யாரு, நோட் புக். அப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 150 மைனஸ் பண்ணணும்னா அதுல ஒரு 5 6 60 தான் இதோட புக்கோட வேல்யூ. ஓகே, அதே சேம் டேட்டா இதுக்கும் என்ன பண்றோம், 100 அது 300. இதோட டிஃபரன்ஸ் என்னங்கிறத செக் பண்ணலாம். செகண்டுக்கு டிஃபரன்ஸ் 40. அப்ப இதோட ரிமைனிங் எவ்வளவு இருக்கும், 100 போக 200 இருக்கும். 200 பிளஸ் 40 240. 240ல 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 240னா 120. ஓகே, 240ல பாதி தான் என்னவா இருக்கும், 120. 120 100 இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 220. 220 போக 100ல 220 போனுச்சுன்னா ரிமைனிங் எவ்வளவு இருக்கும், 80. அப்ப 80 தான் நோட் புக். ஓகே, 240 இருக்கு, அதோட 50 மைனஸ் பண்ணோம்னா அங்க எவ்வளவு இருக்கும், 290 இருக்குமா. 290 பிளஸ் 50 எவ்வளவு வரும், 290 பிளஸ் 50 240. 240 அகைன் வருது. 240ல 2ஆல டிவைட் பண்ணோம்னா 120 கிடைக்கும். அப்ப 120 50 அப்படின்னா 270. 170 240யோட மைனஸ் பண்ணணும் அப்படின்னா இங்க எவ்வளவு கிடைக்கும், 70 கிடைக்கும். ஓகே, 70 தான் நோட் புக். ரிமைனிங் அதே சேம் பேட்டர்ன்ல 300 டோட்டல், அதுல 60 மைனஸ் பண்ணோம்னா 240. 240 பிளஸ் 40 300. 300ல நம்ம என்ன பண்றோம், 2ஆல டிவைட் பண்றோம் இல்லையா. 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 115 கிடைக்கும். 115ங்கிறது பென்னு. ரிமைனிங் இருக்கிறது எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிறோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 210 வருது. ரிமைனிங் இருக்கிறது 90. ஓகே, 210 300ஓட மைனஸ் பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைச்சிரும், டோட்டல்ல இருந்து நோட் புக். இப்ப என்ன பண்ணிட்டோம், எல்லா வேல்யூமே என்ன பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்ப சம்ம சால்வ் பண்றதுங்கிறது பெரிய டிஃபிகல்ட்டே கிடையாது இல்லையா. ஓகே, இப்ப சம்முக்கு வரலாம். டைரக்டா என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் சால்வ்ட், அதாவது டோட்டல் வேல்யூல சாட்டர்டே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பின்னாடியில இருந்து இந்த சம் மண்டேல இருக்கிற டோட்டல் வேல்யூவோட 20% கம்மி பண்றதுதான் யாருன்னு சொல்லியிருக்காங்க, சாட்டர்டேவோட வேல்யூ டோட்டல்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்ப மண்டேவுக்கு என்ன இருக்கு, டோட்டல் 210 இருக்கா. மண்டேல 210னா அதுல 20% வேல்யூனா எவ்வளவு வரும், 42. 42 மைனஸ் பண்ணனா
மீதி இருக்கிறது தான் யாருன்னு சொல்லியிருக்காங்க, சாட்டர்டேவோட டோட்டல்னு சொல்லியிருக்காங்க. 42 மைனஸ் பண்ணோம்னா 168 கிடைக்குமா சாட்டர்டேவோட டோட்டல். நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்கன்னா, the number of notebooks solved on Saturday and Monday is the same. என்ன சொல்லிருக்காங்க, நோட் புக்கோட வேல்யூ மண்டேல என்ன இருக்கோ அதே தான் என்னவா இருக்கும் சாட்டர்டேவும் சொல்லியிருக்காங்க. அப்ப மண்டேவோட நோட் புக்கு 60 இருக்குதுன்னா அதே தான் சாட்டர்டேவோட நோட் புக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் என்ன சொல்லியிருக்காங்க, if the ratio of the book to pen solved in Saturday 7:2 அப்படின்ற ரேஷியோ கொடுத்துருக்காங்க. சாட்டர்டே சால்வ் அவுட் பண்ண யார் யாருக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்கன்னா, புக்குக்கும் பெண்ணுக்கும் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. நம்ம புக்குக்கும் பெண்ணுக்கும் தான் நம்மளுக்கு வேல்யூவே இல்லையா, புக்குக்கும் பெண்ணுக்கும். புக்கு வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 7 ரேஷியோல இருக்குமா, பெண்ணு வந்து எவ்வளவு இருக்கும்னா 2 ரேஷியோல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்ப அதே பேட்டர்ன்ல மாத்தலாம். ஓகே, புக்கு வந்து 7 ரேஷியோல இருக்கு, இது வந்து 7 ரேஷியோல இருக்குன்னு இருக்காங்க, பெண்ணு வந்து 2 ரேஷியோல இருக்குன்னு இருக்காங்க. அப்ப இது ரெண்டும் சேர்ந்ததுதான் புக்கு பெண்ணோட வேல்யூ. ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம், டோட்டல் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த டோட்டல்ல 60 மைனஸ் பண்ணோம்னா ரிமைனிங் இருக்கவங்க தான் யாரு, பெண்ணு புக்கோட வேல்யூ. அப்ப 60 மைனஸ் பண்ணோம்னா எவ்வளவு கிடைக்கும், 108 கிடைக்கும் இல்லையா. 108ங்கிறது இவங்க ரெண்டு பேத்தோட வேல்யூ. அப்ப இது வந்து 2ஆல மல்டிபிள் டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் எனக்கு, அண்ட் 4 54 கிடைக்கும். ஓகே, அப்ப எனக்கு வந்து சாட்டர்டே உள்ள நோட் புக்குக்கான வேல்யூ 16 தெரியும், அதுல டோட்டலும் எனக்கு தெரியும் 168. டோட்டல்ல இருந்து நோட் புக்கை மைனஸ் பண்ணோம்னா மீதி இருக்கிறது தான் யாரா இருப்பாங்க, பெண்ணோடதும் புக்கோட வேல்யூவா இருக்கும் இல்லையா. அப்ப பெண்ணோட புக்கோட வேல்யூ ரிமைனிங் இருக்கிறது 108 தான் பெண்ணு புக்கு இல்லையா. 108 தான் பெண்ணு புக்கோட வேல்யூ. அவங்க ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க, என்ன ரேஷியோ அப்படின்னா 7:2ன்ற ரேஷியோ. அப்ப இது 7:2னா டோட்டல் பார்ட்டா எடுத்துக்கலாமா, அப்ப 9 பார்ட்னு எழுதிக்கலாமா. 9 பார்ட் தான் 108னா எனக்கு 1 பார்ட் வேல்யூ தெரிஞ்சதுன்னா 7க்கும் 2க்கும் கண்டுபிடிச்சிருவோமா. அப்ப 1 பார்ட் வேல்யூ எவ்வளவு இருக்கும், 1 டைம் 2 டைம். அப்போ 1 பார்ட் வேல்யூ 12 அப்படின்னா எனக்கு 7 பார்ட் வேல்யூ என்ன, 7 பார்ட் வேல்யூ 84ன்னு கிடைக்குமா. ஓகே, 7 பார்ட் வேல்யூ 84. நெக்ஸ்ட் 2 பார்ட் வேல்யூ அப்படின்னா 24. நம்மளோட क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன, ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் புக் சால்வ்ட். புக்கோட வேல்யூ என்ன, புக்குக்கான ரேஷியோ என்ன கொடுத்திருக்காங்க, 7 கொடுத்திருக்காங்க. அப்ப 84 தான் இதோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஈச் புக், பென் அண்ட் நோட் புக். பென்னு, நோட் புக் அண்ட் புக், இது மூணோட பிரைஸ் கொடுத்துருக்காங்க. அதுல ஒண்ணுக்கு மட்டும் பிரைஸ் கொடுக்கல, ஒன்னு வந்து 15, இன்னொன்னு 5 as respectively A. அதோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. தென் ரெவன்யூ ஜெனரேட்டட் ஆன் வெட்னஸ்டே, டோட்டல் ரெவன்யூ எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2050ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ. ஏ என்னங்கிறத கொஸ்டினா கேக்குறாங்க. ஓகே, ஏவோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நம்ம பென்னு, புக்கு, நோட் புக்கு இது எல்லாத்துக்கும் தனித்தனியா இண்டிவிஜுவலா எவ்வளவு வேல்யூ இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா. என்ன டேக்குன்னு பாத்துக்கலாம். ஓகே, வெட்னஸ்டே தான் கொடுத்துருக்காங்க. வெட்னஸ்டேவ்ல கொடுத்துருக்க பென்னு, நோட் புக்கு அண்ட் புக்கு இவங்களுக்குலாம் என்ன டேட்டாங்கிறத பார்க்கலாம். ஓகே, வெட்னஸ்டேவ்ல பென்னு, நோட் புக்கு அண்ட் புக்கு இவங்களுக்கெல்லாம் 120, 50, 120, 50. தென் இன்னொரு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 17ங்கிறது நோட் புக்கு. நோட் புக்கோட வேல்யூ 70. இது வந்து பென்னு அண்ட் புக்கு. இது எல்லாமே என்ன பண்ணிட்டோம், தனித்தனியா இண்டிவிஜுவலா ஆல்ரெடி வெட்னஸ்டேவுக்கு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா. வெட்னஸ்டே. ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டோம், கொடுத்துருக்க டேட்டாவே எழுதிட்டோம். ஓகே, பென்னுங்கிறது 120, புக்கு 50 பென் இருக்கு, நோட் பென் வந்து நோட் புக் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 70 இருக்கு. ஓகே, ஈக்குவல் டு டோட்டலா எவ்வளவுக்கு ரெவன்யூ எடுத்திருக்காங்கன்னா 2050 அப்படிங்கிறது தான். என்ன கேட்கறாங்க, ஏவை தான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்றோம்னா 15 rupees எதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். புக்கோட ஒரு பொருளோட ஒரு புக்கோட ரேட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 15 கொடுத்துருக்காங்க. ஒரு புக்கோட ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா 15 rupeesன்னு கொடுத்துருக்காங்க. தென் 5 rupeesங்கிறது பெண்ணோடது இல்லையா. தென் 5 rupeesங்கிறது பெண்ணோட வேல்யூ. என்ன கேக்குறாங்க, நோட் புக்கோட வேல்யூ தான் ஏ என்னங்கிறத கேக்குறாங்க. அப்ப எவ்வளவுக்கு இத
சால்ட் அவுட் பண்ணிருப்பாங்க, எவ்வளவு ருபீஸ் அப்படிங்கறத கேக்குறாங்க. ஓகே, இது எல்லாத்தையும் ஃபைன் பண்ணி நம்ம இதோட மைனஸ் பண்ணலாமா? அப்ப இங்க 0 600 பிளஸ் இதையும் மல்டிபிள் பண்ணோம்னா எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 5 5 25 750 பிளஸ் 70 A equal to 2050. அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 700 1350 இல்லையா? அப்ப 70A equal to 2050 மைனஸ் 350. இதெல்லாம் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? 700ன்னு கிடைக்கும் இல்லையா? 70A equal to 700. இப்ப இதை இந்தாண்ட கொண்டு போனோம்னா ஈக்குவல் டுக்கு இந்தாண்ட 0 ஆயிடுமா? அப்ப இதுங்கிறது 0 ஆயிடுச்சுன்னா ஏவோட வேல்யூ அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும்? 10ங்கிறது கிடைக்கும். அப்ப ஏ எவ்வளோ ருபீஸ்க்கு சேல் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 10 ருபீஸ்க்கு சால்ட் அவுட் பண்ணிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் பென் சால்ட் ஆன் Thursday. அதாவது டியூஸ்டேல பென் எவ்வளவு வித்திருக்காங்களோ அதோட வேல்யூக்கும் வாட் பெர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் புக் அண்ட் நோட் புக் சால்ட் அவுட் த சேம் டே. அதாவது டியூஸ்டே வித் நோட் புக்குக்கும் புக்குக்கும் டோட்டல்ல இருந்து டியூஸ்டே வித் பென்னுக்குமான பர்சன்டேஜ் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டியூஸ்டேவோட நோட் புக்குக்கும் புக்கும் எவ்வளவு இருக்குங்கிறத பாத்துக்கலாம். ஓகே, டியூஸ்டேல சால்ட் அவுட் பண்ண நோட் புக்குக்கும் பென்னுக்கும் இல்லையா? நோட் புக் அப்படிங்கிறது 80, பென் அப்படிங்கிறது 120. அப்ப ஆட் பண்ணோம்னா எவ்வளவு இருக்கு? 200. அதானே கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? டோட்டல் பர்சன்டேஜ் நோட் புக்குக்கும் அண்ட் சேம் டே புக்கு. நோட் புக் அண்ட் புக்கு, நோட் புக் அண்ட் புக்கு ரெண்டுமே சேர்ந்தா எவ்வளவு இருக்கு? 180 இருக்கு இல்லையா? அப்ப 180. நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதோட பர்சன்டேஜ் டியூஸ்டேல சால்ட் அவுட் பண்ண பென்னுக்கும் என்ன ரேட், பென் எவ்வளவு சால்ட் அவுட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். பென் சேம் டே 120 இல்லையா? 120 இதோட பர்சன்டேஜ் தான் நம்மள என்னன்னு கேக்குறாங்க. அப்ப இதையும் கட் பண்ணோம். இதுல 3 டைம்ஸ்னு வரும், இது 2 டைம்ஸ்னு போடலாமா? 6ஆல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஓகே, அண்ட் தென் இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 200னா 66ன்னு வரும். அகைன் 66 6 போய்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்ப 2/3% தான் இதோட ஆன்சர். அப்ப இதோட பர்சன்டேஜ்னு பார்த்தோம்னா 66 2/3% தான் இதோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம். ஓகே, என்ன கேக்குறாங்கன்னா the average number of notebook சால்ட் அவுட் மண்டே. நோட்புக் என்ன டேல எல்லாம் எவ்வளவு சால்ட் அவுட் பண்ணிருக்காங்க அதோட டோட்டல் என்ன கொடுத்துருக்காங்க? ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆவரேஜ் 80 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆவரேஜ்ங்கிறது 80 அப்படின்னா அப்ப டோட்டல் என்னன்னு இதை வச்சு கண்டுபிடிச்சலாம். தென் என்ன ஃபைன் பண்ண சொல்றாங்க? நோட் புக் சால்ட் ஆன் ஃப்ரைடே. ஃப்ரைடேல நோட் புக் எவ்வளவு சால்ட் அவுட் பண்ணிருப்பாங்க, அப்ப எத்தனை டே கொடுத்துருக்காங்களோ அதோட ஆவரேஜ் இதுன்னா எனக்கு இதோட மல்டிபிள் பண்ணனா எனக்கு டோட்டல் தெரிஞ்சிருமா? அப்ப 1 2 3 4 and 5 80 into 5 ஓட மல்டிபிள் பண்ணனா எனக்கு டோட்டல் கிடைச்சிருமா? அப்ப 8 5 40 400 இருக்குமா? எனக்கு என்ன தேவை? 4 பேத்தோட டோட்டல், அதாவது ஆவரேஜோட வேல்யூ டோட்டல் நான் என்ன பண்ணிருக்கேன்? கண்டுபிடிச்சிருக்கேன். எனக்கு இதோட ஒரிஜினல் ரேட் என்னங்கிறது தெரியணுமா? நோட் புக் சால்ட் அவுட் பண்ணது எவ்வளவுங்கிறது தெரியணுமா? ஒரிஜினலா நோட் புக் எவ்வளவு சால்ட் அவுட் பண்ணிருக்காங்க அப்படின்னா இது வரைக்கும் தான் பார்க்கணும். ஏன்னா சாட்டர்டே கொடுக்கல அண்ட் Thursday வரைக்கும் இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா 310. ஓகே, 310ஓட இதை மைனஸ் பண்றோம். ஏன் அப்படின்னா எனக்கு ஒரிஜினல் யாருங்கிறது ஃப்ரைடேவோட வேல்யூ தான் கேக்குறாங்க. நம்மளுக்கு 4 டேஸ் மட்டும்தான் இருக்கு. அப்ப இதோட இதை மைனஸ் பண்ணோம்னா ரிமைனிங் இருக்கிறது யாருங்கிறது தெரிஞ்சிருமா? அப்ப ஃப்ரைடே எவ்வளவோ இருந்திருக்கும்? 90 ருபீஸ்ங்கிறது தான் நோட் புக் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்க? சண்டே த நம்பர் ஆஃப் புக் அண்ட் பென். புக்குக்கும் பென்னுக்கும் என்ன கொடுத்துருக்காங்க? சண்டே நம்ம ஆக்சுவலி நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதே 4 டேஸ் தான் கொடுத்துருக்காங்க. மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, Thursday 4 நாள் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்க? சண்டே கொடுத்துருக்காங்க. அப்ப அதை தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். என்ன சொல்லிருக்காங்க? 10% 15% கம்பேர் டு த டியூஸ்டே. அப்ப டியூஸ்டேல இருக்கிற வேல்யூல 10% 15% புக்ல இருந்தும் பென்ல இருந்தும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதுதான் என்ன வேல்யூ அப்படின்னா சண்டேவோட டே ஒர்க்
டோட்டல் வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம சண்டே தான் என்ன பண்றோம், கண்டுபிடிக்கிறோம். புக்குக்கும் பெண்ணுக்கும் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? புக்ல வந்து 10% இன்க்ரீஸ் ஆகுதான், பெண்ணுல வந்து 15% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. கம்பேர் டு த டியூஸ்டே, அந்த வேல்யூல டியூஸ்டேல இருந்து எடுத்துக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க, சண்டே ரிமைன்ஸ் த சேம் as டியூஸ்டே. அதுல ரிமைனிங் இருக்கிறது சேம் யாருன்னு சொல்லிருக்காங்க. ரிமைனிங் புக்கு இருக்கு, பெண்ணு இருக்கு. ரிமைனிங் யாரா இருப்பாங்க, நோட் புக்கா இருக்குமா? நோட் புக் தானே இல்ல. அப்ப டியூஸ்டேல என்ன நோட் புக் இருக்கோ அதேதான் என்னவா இருக்கும்னு சொல்லிருக்காங்க, சண்டேக்கும் இருக்கும்னு சொல்லிருக்காங்க. அப்ப நம்ம டியூஸ்டேல நோட்டுக்கும் பெண்ணுக்கும் தனித்தனியா ஒவ்வொரு வேல்யூ கண்டுபிடிச்சு முன்னாடியே வச்சிருக்கோம்ல, அது என்னங்கிறத எடுத்து எழுதிக்கலாம். டியூஸ்டேல புக்குக்கு பெண்ணுக்கும் என்னங்கிறத கண்டுபிடிக்கலாம். டியூஸ்டேல புக்குக்கு 100, பெண்ணுக்கு 180ன்னு எழுதிருக்கோம் இல்லையா? சாரி, புக்குக்கு 100, பெண்ணுக்கு வந்து 120. புக்கு 100, பெண்ணுக்கு 120. புக்குக்கு 100, பெண்ணுக்கு 120. ஓகே, இப்ப என்ன பண்ணிட்டோம், புக்கு பெண்ணு நோட் புக் இதுல 80 அப்படின்னா இங்கேயும் எவ்வளவுதான் இருக்கும், 80 இருக்குமா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லணும்னா இதுல 10% அப்படின்னா 110 மாறுமா? நெக்ஸ்ட் இதுலயும் 15% வேல்யூனா 18ங்கிறது அதிகமாகும். அப்ப 18னா இங்க என்னவா இருக்கும், 138ன்னு கிடைக்கும். ஓகே, இப்ப புக்கு பென்னு நோட் புக் இதெல்லாமே சண்டேவுக்கான வேல்யூ கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்க, இதுல டிக்ரீஸ் பர்சன்டேஜ் தான் கேக்குறாங்க. அப்ப டோட்டலா இருக்கிறதுலயும் இப்ப கிடைச்ச சண்டேவுக்கும் டிஃபரன்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதை தான் சொல்லியிருக்காங்க. டோட்டல் ஆர்டிகல் சண்டே ரிமைன்ஸ் த சேம் டியூஸ்டே. நெக்ஸ்ட் ஃபைண்ட் த டிக்ரீஸ் இன் த சேல் ஆஃப் நோட் புக் கம்பேர் த டியூஸ்டே. நோட் புக்ல இருக்கிற வேல்யூக்கு நோட் புக் எவ்வளவா இருக்கு, 80 இருக்கு. அதுல டிக்ரீஸ் பர்சன்டேஜ் ஒரிஜினலா டியூஸ்டேல எவ்வளவு வேல்யூ இருந்ததுங்கிறத பார்க்கலாம். டியூஸ்டேல புக்குக்கும் பெண்ணுக்கும், புக்கு பெண்ணு தானே, எஸ், புக்குக்கும் பெண்ணுக்கும் எவ்வளவு டோட்டல்ங்கிறத பார்க்கலாம். புக்கு பெண்ணு டியூஸ்டேல எவ்வளவா இருக்கு, 220. புக்குக்கு பெண்ணுக்கும் பார்த்தோம்னா 220 அப்படிங்கிறது. அப்ப 220யும் இந்த டோட்டலையும் என்ன பண்றோம், மைனஸ் பண்ணுமா? 220ல இருந்து 248, இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளவா இருக்கும், 28. அந்த 28 தான் என்னவா சொல்லியிருக்காங்க, டிக்ரீஸ் பர்சன்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. ஒரிஜினலா இருக்கிறது எவ்வளவா இருக்கும் அப்படின்னா 220. ஆனா இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறது 248. இதுல டிக்ரீஸ் பர்சன்டேஜ் தான் கேக்குறாங்க. இதை விட இதை கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு இதை விட கம்மியா இருக்கு, 228 தான் கம்மியா இருக்கு. அப்ப அதோட பர்சன்டேஜ் தான் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப 28 இதோட பர்சன்டேஜ் வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், 100ஆல மல்டிபிள் பண்ணுவோம். அப்படி கட் பண்ணோம் அப்படின்னா இதையும் கட் பண்றோம். இது 4 டைம்ஸ், 4 டைம்ஸ், இது 5 டைம்ஸ், இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா 7 டைம்ஸ். அப்ப 35% தான் இதோட ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு கிராஃப், அதாவது லைன் கிராஃப் கொடுத்துட்டு லைன் த கிராஃப் ஷோஸ் த நம்பர் ஆஃப் அப்ளையன்ஸ் 5 டிஃபரெண்ட் ஸ்டோர்ஸ் இருக்காங்க. 5 டிஃபரெண்ட் ஸ்டோர் இருக்கான். ABCDEன்னு 4 ஸ்டோர் இருக்கு. 2 டிஃபரெண்ட் இயர், என்னென்ன இயர்னா 23 and 24ன்னு 2 இயர் இருக்குன்னு என்ன நோட் கொடுத்துருக்காங்கிறத பார்க்கலாம். Appliance each store in the graph 1/4 of the total number of appliance solved by the store in that year. அதாவது இங்க கொடுத்துருக்க வேல்யூ என்னவா இருக்கு அப்படின்னா 1/4 தான் கொடுத்துருக்காங்க. 4ல 1 பங்கு வேல்யூ தான் இங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. அப்ப எனக்கு ஒரிஜினல் என்னங்கிறது தெரியணும். அப்ப 23க்கும் 24க்கும் ஒரிஜினல் வேல்யூ என்ன டேட்டாங்கிறத ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். எழுதிட்டு என்ன பண்ணிக்கலாம், டேட்டா ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகே, அப்ப 2023 2024 இந்த 2 வருஷத்துக்கும் டேட்டா ஃபர்ஸ்ட் என்னங்கிறத எழுதிக்கலாம். என்னென்ன ஸ்டோர்னு கொடுத்துருக்காங்க, ABC and DE 4 ஸ்டோர் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப 23ல என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப 23ல 4 1 பங்கு வேல்யூ 20 அப்படின்னா 23ல டோட்டல் வேல்யூ எவ்வளவா இருக்கும், 4ஆல மல்டிபிள் பண்ணிக்கலாமா? அப்ப 4ஆல மல்டிபிள் பண்ணனா 23 இயர்ல எவ்வளவா இருக்கும், 80 இருக்குமா? 23ல 80 இருக்கும். இங்க என்னவா இருக்கு, 25ன்னு இருக்கு. அப்ப இங்க என்னவா இருக்கும், 100 இருக்குமா? அப்ப இங்க 100 சேம். இங்க என்னவா இருக்கு, 4ன்னு இருக்கு. 4 4 16. நெக்ஸ்ட் அண்ட் இதுல வேல்யூ அப்படின்னா 3ன்னு கொடுத்துருக்காங்க. நாமும்
12 120. நெக்ஸ்ட் இதோட வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா இங்க 50 இருக்குது, இங்க 200. ஓகே, அப்ப 23 ஓட வேல்யூ ஏபிசிக்கு டோட்டல் ஒரிஜினல் வேல்யூ இதுதான். ஓகே, நெக்ஸ்ட் சேம் இதே மாதிரி 24th இயருக்கும் கண்டுபிடிக்கிறோம். இங்க 25 இருக்குது, அப்ப 25 4ஆல மல்டிபிள் பண்ணோம்னா இங்க என்னவா இருக்கும், 100 இருக்குமா? நெக்ஸ்ட் பி யோட வேல்யூ 14 இருக்கு, அப்ப 40 into 4 16 இல்லையா? நெக்ஸ்ட் சேம் yellow கலர்ல இங்க 60 இருக்கு, 24. நெக்ஸ்ட் 5 இருக்கு இல்லையா? 50 into 4 20. ஓகே, நெக்ஸ்ட் இங்க இதோட மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இங்க 30 இல்லையா? 30னா 120. ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டோம், 2023 24க்கான இயர்க்கான வேல்யூஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் சம்ம பார்த்தோம்னா ஈஸியா புரியும். ஓகே, என்ன கேக்குறாங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் அப்ளையன்ஸ் சால்வ்ட் பை சி இன் 2023 வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் அப்ளையன்ஸ் சால்வ்ட் டி. டிங்கிற இயர்ல 2024ல எவ்வளவு வித்திருக்காங்க அப்படிங்கறத கேக்குறாங்க. டில 2024ல 400 அப்படிங்கறது இருக்கு. அதுல பர்சன்டேஜ் என்னன்னு கேக்குறாங்க. யாரோட கம்பேர் பண்றாங்க, சில 2023 சி அப்படிங்கறதுல 2023 எவ்வளவா இருக்கு, 160. அப்ப இவங்க ரெண்டு பேத்துக்குமான பர்சன்டேஜ் தான் என்னன்னு கேக்குறாங்க இல்லையா? 160 divided by 200 into 100. அப்ப இதோட வேல்யூ 2 0க்கு இந்த 2 0 கட் ஆயிடும், இந்த 2 0க்கு கட் 80 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். அப்ப 80% தான் இதோட ஆன்சர். ஓகே ஓகே, என்ன சம் சொல்லிருக்காங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் அப்ளையன்ஸ் ஏ இன் 2024 ஏ இன் 2024ல எவ்வளவு சால்ட் அவுட் பண்ணிருக்காங்க. 2024ல ஏங்கிற ஷாப்ல 100 அப்படிங்கறத சால்ட் அவுட் பண்ணிருக்காங்க. அப்ப 100ன்னு எழுதிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்க, மோர் ஆர் லெஸ்ன்னு சொல்லிருக்காங்க. எவ்வளவு கம்மியா இருக்கா அதிகமா இருக்குதா அதோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. யாரோட கேக்குறாங்க, ஆவரேஜ் சொல்லிருக்காங்க. என்னது, பிக்கும் சிக்கும் ஆவரேஜ் 2023ல சால்ட் அவுட் பண்ணது. பிக்கும் சிக்கும் எவ்வளவுங்கிறத கண்டுபிடிக்கலாம், அதுல ஆவரேஜ் என்னங்கிறத போடலாம். ஓகே, பிக்கும் சிக்கும் 2023ல பிக்கும் சிக்கும் எவ்வளவு இருக்கு, 100 160. ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 260. 260 2ஆல டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 130 கிடைக்குமா? அப்ப 130 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ப இவங்க ரெண்டு பேத்துக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவா இருக்கு, 30 தானே. அப்ப 30 தான் இதோட ஆன்சர். ஓகே ஓகே, இதுல என்ன கேக்குறாங்கன்னா டிஃபரன்ஸ் கேக்குறாங்க. எதுக்கு, யாருக்கே இருக்கும் அப்படின்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் அப்ளையன்ஸ் டிஇ அந்த ஷாப்ல டிக்கும் இக்கும் எவ்வளவு சால்ட் அவுட் பண்ணிருக்காங்க 2024ல, இதுக்கும் ஏசிபி 2023ல இதுல எவ்வளவு சால்ட் அவுட் பண்ணிருக்காங்க, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தான் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப டிக்கும் இக்கும் 2024ல எவ்வளவு சால்ட் அவுட் பண்ணிருக்காங்கிறத பாக்கலாம். டிஇ 2024ல டிக்கும் இக்கும் எவ்வளவா இருக்கு, 200 300 320 320 அப்படிங்கிறது தான் இதோட டேட்டா. ஓகே, 320. நெக்ஸ்ட் ஏசிபி இவங்க மூணு பேருக்கும் 2023ல பாக்குறோம். 2023ல ஏசிபி 2023ல ஏசிபி இவங்க மூணு பேரோட டேட்டா. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 100 200 and 340 இவங்க மூணு பேத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 340. இவங்களுக்கு என்ன கேக்குறாங்க, டிஃபரன்ஸ் தான் கேக்குறாங்க. அப்ப டிஃபரன்ஸ் பார்த்தாலே என்ன தெரியுது, டிக்கும் இக்குமான டோட்டல் 320, ஏசிபிக்குமான டோட்டல் 340. அப்ப ரெண்டு பேத்துக்கும் டிஃபரன்ஸ் 20. அப்ப 20 தான் இதோட ஆன்சர். ஓகே ஓகே, இந்த சம்ல என்ன சொல்றாங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் அப்ளையன்ஸ் சி தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. 2022 நம்மளுக்கு இயர்ல இல்ல, அப்ப அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். டோட்டல் ஆஃப் அப்ளையன்ஸ் சால்ட் பி 2024ல பிங்கிற ஷாப்ல எவ்வளவு சால்ட் அவுட் பண்ணிருக்காங்களோ அதுல 3/4 பங்கு தான் யாருன்னு சொல்லிருக்காங்க, 2022ல சிங்கிற ஷாப்னு சொல்லிருக்காங்க. அப்ப 2024ல பிங்கிற ஷாப்ல எவ்வளவு சால்ட் அவுட் பண்ணிருக்காங்கிறத ஃபர்ஸ்ட் தெரியணும். 2024ல பிங்கிற ஷாப்ல எவ்வளவு சால்ட் அவுட் பண்ணிருக்காங்க, 160. அப்ப 160ல 3/4 அப்படின்னா எவ்வளவு வரும், 160ல 3/4 அப்படின்னா 4 டைம்ஸா, அப்ப 14 கிடைக்குமா, நாமும் 12 120ங்கிறது தான் என்னவா இருக்கும், 2022ல
சிங்கிற ஷாப்ல இருந்திருக்கும். ஓகே, தென் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்ளையன்ஸ் சி இன் 22 வாட் பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ் தென் த யாரோட கம்பேர் பண்றாங்க, ஈங்கிற ஷாப். 2023ல ஈங்கிற ஷாப்ல எவ்வளோ அப்ளையன்ஸ் சால்ட் அவுட் பண்ணிருக்காங்களோ அதோட சிங்கிற ஷாப்ல எவ்வளவு அதிகமா இருக்கா கம்மியா இருக்கான்னு கேட்டிருக்காங்க. சி நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இ என்னங்கிறது முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த டேட்டாவை தான் எழுதிக்கிறோம். ஈங்கிற ஷாப்ல 2023ல எவ்வளவு இருக்கு, 200 இருக்கு. ஓகே, அப்ப 200ஓட என்னவா இருக்கும், 200ங்கிறது 2023ல ஈங்கிற ஷாப்ல இருக்கிற அப்ளையன்ஸோட டோட்டல். ஆனா இவங்க என்ன கேக்குறாங்க, மோரா லெஸ்ஸா சிங்கிற ஷாப்ல 2022ல எவ்வளவு எடுத்திருக்காங்க, இவங்க 120 இருக்காங்க. இவங்களோட கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு கம்மியா இருக்கு, 80 அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. மோரோ லெஸ்ஸோ அதோட டேட்டா தான் பர்சன்டேஜ் கேட்கறாங்க. எனக்கு இதோட பர்சன்டேஜ் தேவை. அப்ப இது 2 0க்கும் இந்த 2 0 கட் பண்ணிடலாம். இது இதோட கட் பண்ணோம்னா 40. அப்ப 40% தான் இதோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம். ரேஷியோ கேக்குறாங்க. ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் அப்ளையன்ஸ் சால்வ்ட் ஏ இ. ஏவுக்கும் ஈக்குமான டேட்டா எந்த வருஷம், 2023. அவங்களுக்குமான ரேஷியோ. நெக்ஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் அப்ளையன்ஸ் சால்வ்ட் பி சி அண்ட் டி. ஓகே, பி சி டி 2024 இவங்களோட டேட்டாவுக்கும் ரேஷியோ என்னன்னு கேக்குறாங்க. அப்ப ஏவுக்கும் ஈக்கும் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம், 2023ல ஏவுக்கும் ஈக்கும் என்ன பண்ணிருக்கோம், கண்டுபிடிச்சிருக்கோம். இது 200, இது 280. அப்ப 280 தான் இதோட டோட்டல். 280 அப்படிங்கிறது இதோட டோட்டல். பிசிடி இதோட டோட்டல். அப்ப இதோட டோட்டல்னா 200, 400, 500 and 600. கரெக்டா, 200, 400. பிசிடி தான் கேட்டிருக்காங்க. 200, 400, 500, 600. இப்போ 600 இவங்களோட டேட்டான்னு பார்த்தோம்னா 600. இவங்க 3 பேத்தையும் அப்போ இந்த 0க்கு இந்த 0 கட் பண்ணிடலாம். ரிமைனிங் என்ன கட் பண்ணலாம், 1 4 டைம்ஸ்ன்னு கட் பண்ணலாம். 3 டைம்ஸ் அகைன் 0, 7 டைம்ஸ் 1 டைம் அண்ட் 5 டைம்ஸ். அப்போ ரேஷியோ என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 7:15 தான் இதோட ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.